என்னன்னு சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எம்ஜே மொபைல்ஸ் அண்ட் எம்ஜே ஸ்போர்ட்ஸ். இது அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கடையும் வச்சிருக்காங்க, மொபைல் போன்ஸும் வச்சிருக்காங்க. அதை விட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூடலாம், இல்ல 1000 ரூபா 2000 ரூபா குறையலாம். பட் ஸ்ரீலங்காவில் இன்றைய ரேட்டுக்கு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன், சார்ஜரும் கேபிளும் கொடுத்திருக்காங்க, மறந்துடாதீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல நிறையவே சந்தோஷம். இன்றைக்கு ஒரு என்ன வீடியோ, ஒவ்வொரு நாளும் முக்கியமான வீடியோன்னு வீடியோ போடுவேன். இன்றைக்கு நான் நம்மளோட யூடியூப் சேனலுக்காக உங்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன். என்னன்னு சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரைட், எனக்கே நான் ஒரு கிஃப்ட் வேண்டிட்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்ன்றத பார்ப்போம். அந்த கிஃப்டால நம்மளோட யூடியூப் சேனல் நிறையவே மாறப்போகுது. அது என்ன விஷயம் அப்படின்றத ஃபுல்லாவே வீடியோவில் பார்ப்போம். நிறைய நான் அலட்ட விரும்பல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னடா ஓவரா பில்டப் பண்றா, கிஃப்ட் எல்லாம் சொல்றா, அதுவும் நானே எனக்கு வேண்டிட்டு வந்த கிஃப்ட் வர சொல்றேன். என்னன்னு பார்க்க போறீங்களா? MJ1ல இருந்து நான் ஒரு கிஃப்ட் வேண்டிட்டு வந்திருக்கேன். MJ1 இந்த வீடியோ இந்த ஃபுட்டேஜை பாக்குற நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் என்னத்தை பத்தி கதைக்கிறேன், என்ன வேண்டியிருக்கிறேன்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாம ஒன்றும் ரிவ்யூவர் இல்லை, இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு. நான் ஏதோ ஒரு மொபைல் போன் தான் வேண்டிட்டு வந்திருக்கேன். நான் நம்மளோட சேனலுக்காக ஒரு மொபைல் போன் வேண்டிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இதைத்தான் நான் என்னோட பிரைமரி மொபைலா யூஸ் பண்ண போறேன். அது என்ன மொபைலா இருக்கும், எதுக்காக நான் வேண்டி இருப்பேன்ன்றத கெஸ் பண்ணுங்க, பார்ப்போம் என்ன மொபைலா இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு iPhone 15 Pro Max வச்சிருக்கேன் போன். அப்ப அந்த போனை கேமராக்காக, நம்ம சேனல்ற கேமராக்காக, கோல் எதுவுமே வராம கேமராக்காக மட்டும் அந்த போனை யூஸ் பண்ண போறேன். இனிமேல் இவ்வளவு நாளும் வீடியோவும் கேமரா போன் எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த போனை தான், அந்த 15 Pro Max தான் நான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தேன். இனி கேமராக்காக அந்த போனை மட்டும் யூஸ் பண்ணி கொண்டு இப்ப நான் வாங்கி இருக்கிற இந்த போன் ஒரு பட்ஜெட் போன் தான், ஒரு பட்ஜெட்டுக்குள்ள பண்ணக்கூடிய ஒரு போன் தான். இந்த போனை நான் என்னோட பிரைமரி யூஸுக்கு யூஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த போன் வேண்டி இருக்கேன். ஒரு பட்ஜெட் போன் சொல்லிட்டேன், பிரைமரி யூஸுக்கு யூஸ் பண்ண போறேன் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் போன் ரிவ்யூவர் இல்லை. நம்ம இந்த சேனல்ல ரிவ்யூ செய்யறது இல்லை. பைக்கை பத்தி போட்டிருப்போம், போன் ரிவ்யூஸும் இதுக்கு முதல் செஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஆனா ரிவ்யூவர் இல்லை நான். சோ என்னால முடிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன் அந்த போனை பத்தி. இப்ப இந்த போன் அன்பாக்சிங் ஒரு வீடியோவா போட்டுட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு இந்த போன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, இதுதான் நாம வேண்டிட்டு வந்த பாக்ஸ் MJ1 பாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும், MJ1 எம்ஜே மொபைல்ஸ் அண்ட் எம்ஜே ஸ்போர்ட்ஸ். இது அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கடையும் வச்சிருக்காங்க, மொபைல் போன்ஸும் வச்சிருக்காங்க, டேப்ஸ், அடுத்தது ஷூஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வேர்ஸ் எல்லாமே நீங்க இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ரீசனபிளான பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இந்த வீடியோ ப்ரொமோஷன் இல்ல, பட் நாம வேண்டினதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். உண்மையா நல்ல விலைக்கு கொடுக்குறாங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருந்து நான் போனை எடுக்கிறேன். பாப்போம், கெஸ் பண்ணுங்க பாப்போம் என்ன போனுண்டா. அதுவும் பின்பக்கமா தான் வருது. என்ன பாப்போம், கெஸ் பண்ணுங்க பாப்போம். ரைட், ரெட்மி நோட் 14. ரெட்மி நோட் 14 தான் நாம வாங்கி இருக்கிற போன். ஒரு கர்வ்ட் எட்ஜ் போன். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போன் ஒரு கர்வ்ட் எட்ஜா இருக்கிற போன். பார்க்கவே நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்குது இந்த போன். இந்த ஒரு நல்ல போன் ஒன்று எடுக்கணும், ஒரு அளவு எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அடுத்து நான் பிரைமரியா யூஸ் பண்ணணும் கேட்கக்குள்ள எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண நிறைய போன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஹொனர் என்று சொல்லி ஒரு போன், அடுத்தது விவோ உள்ள ஒரு போன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது என்னமோ இந்த ரெட்மி நோட் 14. ஏன்னு சொன்னா எட்ஜ் கர்வ்டா கொடுத்திருக்காங்க. அடுத்தது 8GB ரேமும் 256GB மெமரியும் இந்த போன்ல இருக்குது. அப்ப இந்த போனோட விலை கிட்டத்தட்ட ஒரு 70,000 வைங்களேன். 70,000 ரூபாய்க்கு இந்த போன் நீங்க எடுக்கலாம். அதை விட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூடலாம், இல்ல 1000 ரூபா 2000 ரூபா குறையலாம். பட் ஸ்ரீலங்காவில் இன்றைய ரேட்டுக்கு 70,000 ரூபா இந்த போன் போகுது. ரெட்மி நோட் 14, ரெட்மி நோட் 14 ப்ரோ. இதுல ப்ரோ பிளஸ் ஒன்று இருக்குது, ப்ரோ ஒன்று இருக்குது, ரெட்மி நோட் 14 என்று சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ப்ரோ டாப் எண்டுக்கு அடுத்தபடியா இருக்கிற போன். அப்ப இந்த கர்வ்ட் எட்ஜ் இந்த போன்லயே வந்துருது. முக்கியமா நான் இந்த போன் எடுத்தது காரணம் இந்த கர்வ்ட் உண்மையா
பாக்குறதுக்கு ரொம்பவே வடிவா வந்து இருந்தது. அதால தான் இந்த கர்வ்ட் எட்ஜ் போனை வந்து நாம எடுத்த நாம இந்த பட்ஜெட்ல இந்த போனுக்குள்ள வந்து என்ன இருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன், உங்களோட சேர்ந்தே வந்து அன்பாக்ஸ் பண்றேன். இதுக்கு முதலே வந்து நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், இந்த போனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி வெளியில வந்து பார்த்துட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப எடுக்கிறேன். என்னடா போனை வந்து வேண்டக்குள்ள நம்ம செக் பண்ணணும் தானே, எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணணும்ன்றதுக்காக ஓபன் பண்ணக்குள்ளே வந்து நான் செக் பண்ணி தான் எடுத்தேன். என்ன நம்ம காசு போட்டு வேண்டுற போன் தானே, இதுக்கு வந்து ஒரு ரிவ்யூ யூனிட் இல்லை, நமக்கு வந்து ரிவ்யூக்காக வந்த போன் இல்லை தானே. அப்போ அதால வந்து நான் வந்து செக் பண்ணி தான் எடுத்தேன். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் பாருங்க. நார்மலா இப்போ ஒரு ஐபோன் வர மாதிரியே அந்த ஐபோன் பாக்ஸுக்கு வருமே, நம்ம மேல தூக்கி பிடிச்சோன்னே ஸ்லைட்லியா ஓப்பன் ஆகும், அப்படியான ஒரு செட்டப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்றேன்னு பாருங்க. லைட்டா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்குது, பிடிச்சோடனே சாடையா தான் மெதுவா வருது பாருங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து இதை செய்கிறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ரைட், ஓப்பன் பண்ண உடனே முன்னுக்கே வந்து இந்த ஃபோன் இது வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து நம்பர், சிஎம்ஐ நம்பர், அடுத்தது அதுக்குரிய இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்ற, 8GB RAM 256GB வேரியன்ட், இதுக்குரிய கலர் வேரியன்ட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ளுக்குள்ள வந்து இந்த பாக்ஸ் வந்து இருக்குது. ரெட்மி என்று போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தூக்கி இங்கே பக்கம் வச்சிருவோம். அடுத்தது வந்து இதுல வந்து போனை வந்து முன்னுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. போன் எடுத்தோம்னு சொன்னா இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததாலே ஏற்கனவே உடைச்சிருக்குது. நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஓப்பன் பண்ணி பாருங்க போனை. கவரையும் வந்து சைட்ல வச்சிருவோம். ஓகே, ஃபோன் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு எட்ஜ் செட்டப்போட வந்து ஃபோன் இருக்குது, ஆஃப் பண்ணி தான் இருக்குது. பின்னால வந்து இந்த நம்பர்ஸோட வந்து பிளாக் கலர்ல தான் வந்து இந்த ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி இருக்குன்ற எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவை வந்து போடுறேன். சைட்ல வந்து ஒன் ஆஃப் சுவிட்ச், அடுத்தது சவுண்ட் கூட்டி குறைக்கிறதுக்குரிய பட்டன், அடுத்தது வந்து நல்ல ஒரு எட்ஜா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பண்ணுவோமா, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒன் பண்ணி வச்சுட்டு பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண போட்டுட்டு ஒன் பண்ண போட்டா வந்து போனை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி தான் இருக்கு. ரெட்மியுடைய லோகோ வருது, ஆண்ட்ராய்டு வருது, இப்படி தான் வந்து ஃபோன் வந்து ஒன்றாகுது. ஃபோனை வந்து சைடில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், உள்ள வந்து நமக்கு முக்கியமான விஷயம், நமக்கு உள்ள கேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள போனுக்குரிய கேஸ், சிலிகான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப சாம்சங்கா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், நானும் ஆப்பிள் என்று சொன்ன அடிக்ஷன் தான். ஆப்பிள் போன் யூஸ் பண்ணணும். அடுத்தது நான் ஏற்கனவே இவ்வளவு காலமா யூஸ் பண்ணி கொண்டு இருந்தது ஆப்பிள் தான். அப்போ ஒரு அடிக்ஷன் தான். இருந்தாலும் ஆப்பிள்ல வெறும் போன் மட்டும்தான் வரும், டெம்பர்ட் வராது, கவர் வராது, சார்ஜர் வராது, எதுவுமே வராது. இங்க வந்து கவர் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன இருக்குன்றத உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஷோக் ஆகி போயிடுவீங்க. அப்படி என்ன ஷோக் ஆகிறதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஓபன் பண்ற என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட், இங்க பாருங்க, 45 வாட்ஸ்ல ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் சார்ஜர்ன்றது சும்மா வேலை இல்லை. எந்த ஒரு ஃபோனுமே இப்போ வந்து கொடுக்கறதே இல்லை. இந்த 45 வாட்ஸ் சார்ஜரே கொடுக்கறது இல்லை, இங்கே 45 வாட்ஸ். அடுத்தது வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சியா என்ன கேபிள் இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. இந்த ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கொண்டு ஒரு கையால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்டாண்டில் போட்டு வச்சுட்டு செஞ்சால் உங்களுக்கு இது எவ்வளோ குவாலிட்டியாக காட்டேல அது கிட்டன்றதுக்காக தான் வந்து இதை சொல்கிறேன். டைப் சி டு யூஎஸ்பி தான், டைப் சி டு டைப் சி இல்லை, டைப் சி டு யூஎஸ்பி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியா வந்து இந்த கேபிள் இருக்குது. வேற ஏதாவது இருக்கா உள்ளன்னு பார்த்தா வேற எதுவும் கொடுக்காட்டியும் பரவாயில்லையே. உள்ள வந்து சார்ஜர் இருக்கு, முக்கியமான விஷயம் சார்ஜர் இருக்கு. ரைட், எல்லாத்தையும் எடுத்து சைட்ல வச்சுட்டோம். இங்க பாருங்க இந்த எட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணோடனே பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் எவ்வளவு ஒரு ஸ்மூத்தா இந்த எட்ஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லி. பாத்தீங்களா, இந்த சைடு எட்ஜ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியை பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. 8GB RAM 256 மெமரியோட வேற லெவல்ல வந்து இந்த போன் வந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும். கவர் எல்லாம் போட்டது வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்க போறேன். ரைட், இன்னுமே ஒன்றுமே செட் பண்ணல, வெறும் ஒன் பண்ணி பார்த்த மாதிரியே இருக்குது. வேற ஒன்றுமே வந்து சார்ஜ் கூட போட்டு பார்க்கல, இனி தான் போட்டு பார்க்க போறேன். அவ்வளவு விஷயம் தான் இந்த பாக்ஸுக்குள்ள வந்து இருக்குது. இந்த புக்லெட்ஸ் இருக்குது, அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளவு டீடைலா போத்தவில்லை. நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இதுல ரிவ்யூ வந்து எப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து டீடைலா வந்து நான் போடுறேன். இப்ப மேலோட்டமா வந்து நம்ம ஓபன் பண்ணதை மட்டும் தான் பார்த்திருக்கோம். மத்ததெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து போடுறேன். இதுக்குள்ள புக்லெட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் எடுத்து வாய்ச்சி கொண்டிருக்கல. முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன், சார்ஜரும் கேபிளும் கொடுத்திருக்காங்க, மறந்துடாதீங்க. ரெட்மி நோட் 14 ப்ரோ மொபைல்ல வந்து சார்ஜரும் கேபிளும் உள்ளுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே கொடுத்திருக்காங்க. ரைட், அப்ப போனை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொன்னேன் தானே. இப்போ ஒன்னா இருக்கு நினைக்கிறேன். ஒன் பண்ணிட்டு சைடு அந்த எச்சை வந்து காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்களா. உண்மையிலே வந்து
வேற லெவல்ல இருக்குது ஃபோன். இந்த எட்ஜ் எல்லாம் வந்து கையில டச் பண்ணி யூஸ் பண்ணவே வேற லெவல்ல இருக்குது. கேமரா குவாலிட்டி எல்லாம் வந்து பக்காவா வந்து இருக்குது. உங்களுக்கு இதுல கேமரா எப்படி இருக்குன்றத பார்க்கணும்னு சொன்னா நான் வந்து தனியா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன். நான் இப்பதான் செட் பண்ண கேக்குது, எல்லாம் கொடுத்தோன்னே இப்பதான் உங்களுக்கு எல்லாமே வந்து செட் பண்ண சொல்லி கேக்குது. வைல் யூசிங் த ஆப் கொடுத்துட்டு கேமரா எல்லாம் வந்து எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு கம்பேரிசன் போடுறேன்னு சொன்னா போடுறேன். கேமரா எப்படி இருக்குது, போட்டோ எப்படி இருக்குது, வெளியில கொண்டு போய் எடுக்கக்குள்ள வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே வந்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை தனி ஒரு வீடியோவா வந்து நான் போடுறேன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும் எனக்கா நான் வேணுன கிஃப்ட் என்னன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாம கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆகி யூடியூப்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். நீங்க எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்றதால தான் எங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியுது. ஸோ தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தாங்க. நீங்க எல்லாரும் இருக்கிறதா தான் நாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரும்னு நினைக்கிறீங்களோ, என்னடா நிறைய பேர் வந்து இப்படி கனவோட இருக்கலாம், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், இல்ல போன் வேண்டணும்னு ஆசை இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். எதுக்கு ஐடியா வேணாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க, முடிஞ்சதை உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு சொல்றதுக்கு ரெடியா வந்து இருக்கிறேன். இதை விட அட்வான்ஸ்டான நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போறேன். இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறோம், அங்கதான் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம். அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும்னு சொன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.